வந்து நெல்லிக்காய் வாங்கி வச்சுருக்கோம், பெரிய நெல்லிக்காய். புளிக்கொழுந்து செய்ய போகிறோம். இப்போ நெல்லிக்காயை வந்து இந்த மாதிரி நம்ம தேங்காய் கேரட் சீவுறதை வச்சு நம்ம புதுசாக சீவிக்கணும். பச்சை காயாவே நம்ம சீவி எடுத்துக்கிறோம், பூ மாதிரி. நம்ம சீவுற போது இந்த மாதிரி வரும், பூவா நம்ம ஃபுல்லாக சீவிக்கிறோம். நம்ம வந்து குளுக்கொழுந்து செய்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம். தண்ணியை ஊற்றி இப்போ தட்டு வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம பெரிய நெல்லிக்காயை இந்த அளவுக்கு சீவி வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு கொதி, ஒரு ஆவி வர்ற அளவுக்கு நம்ம அவிச்சு எடுத்துக்கிறணும். ரொம்ப நேரம் கொலைய வச்சிடக்கூடாது. இப்போ வந்து நெல்லிக்காயை வந்து அவிய வச்சுருக்கோம். நல்லா அவிஞ்சிருச்சு. ரொம்ப கொலைய அவிஞ்சிடக்கூடாது. நமக்கு வந்து நல்லா ஓரளவு பாதி முக்கால் வெக்காடு வந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து ஆற வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ மண்டை வெள்ளத்தை உடச்சி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம நல்லா கெட்டியாக காய்ச்சணும். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நம்ம காய்ச்சாமையும் போடலாம். அப்படியே நம்ம காய்ச்சி வடிகட்டினோம்னா அதில் மண் தூசி இதெல்லாம் வந்துடும். இந்த அளவுக்கு நம்ம உடச்சி வச்சுருக்கோம். தண்ணி வந்து கொஞ்சங்கான ஊற்றணும். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. நம்ம தேன் மாதிரி காய்ச்சணும். இதை இந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக காய்ச்சிக்கிறணும். காய்ச்சி நம்ம வடிகட்டணும். இப்படி ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம இதில் வந்து நம்ம வடிகட்டிடணும். நல்ல மண்டவளமாக இருக்குதுன்னு நம்ம வந்து சும்மா போட்டுற முடியாது. சில நேரத்தில் மண் இருக்கும், இல்லைன்னா அந்த கரும்பு சக்கை ஏதாவது கிடக்கும். நம்ம எதுக்கும் வடிகட்டிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கெட்டியாக தேன் மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த நெல்லிக்காய் அவிச்சு வச்சுருக்கோம்ல, அதை போட்டுருவோம். நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சும் நம்ம செய்யலாம். அது அல்வா மாதிரி போயிடும். நான் வந்து ஏற்கனவே போட்டிருப்பேன். நெல்லிக்காயை அரைச்சி நான் அல்வா செஞ்சுருப்பேன். தேன் நெல்லிக்காய்ன்னு ஒன்று போட்டிருப்பேன். அது நல்லா சூப்பராக இருக்கும். நெல்லிக்காயை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு, பச்சையாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இதை வந்து நமக்கு நல்லா கெட்டியாக வர்ற வரைக்கும் காய்ச்சணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை கொஞ்சம் அதிகமாக வச்சு இந்த கலர் வந்து நமக்கு மண்டவள்ள கலர் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம அது கடைசியில் கிண்டி இறக்குன பிறகு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கலர் சூப்பராக நல்லா ஒரு தேன் ஃபுல்லாமே தேன் ஊற்றுன மாதிரி இருக்கும் கலர். இதெல்லாம் கெட்டியாக வர்ற அளவுக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்படி தான் வரணும். கலரும் சூப்பராக இருக்குது. நம்ம நல்லா ஆற வச்சு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தினம் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலே ஒரு ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு சமம். இப்போ வந்து நான் 1/4 கிலோ நெல்லிக்காய் போட்டிருக்கேன், 1/2 கிலோ மண்டவெல்லம் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம மண்டவெல்லம் இனிப்பு வந்து கம்மியாக போட்டோம் அப்படின்னா இதோடைய புளிப்பு ஒரு மாதிரி துவப்பாக ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம இனிப்பு நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து அடுப்பை நல்லா கம்மியாக குறைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் தேன் ஊற்றுவோம். தேன் வந்து நமக்கு பிரிச்சுக்குள்ளே வச்சிடுறோம்ல, வெளியே வச்சோம்னா எருவும் வச்சிரும். அதனால நான் பிரிச்சுக்குள்ளே வச்சுருப்போம். கெட்டி ஆயிடுது. இப்போ கொஞ்சம் உரி இருக்குது. நிறையா ஊற்றினாலும் ஊற்றலாம். நான் மண்டவெல்லம் நிறையா போட்டிருக்கிறதுனால தேன் கொஞ்சம் தான் ஊற்றுறேன். ஃபுல்லாக தேன்லேயே செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். தேன் நம்மக்கிட்ட ரொம்ப இருக்குது அப்படின்னா தேன்லேயே செய்யலாம். செஞ்சு நம்ம அடி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப தேனும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைகளுக்கும் நம்ம கொடுக்கலாம்.
சின்ன பிள்ளைய பல்லுகளும் முளைச்சி இருக்காத பிள்ளைகள்லாம் நெல்லிக்காய் வந்து பச்சையாக மென்று சாப்பிட முடியாது. இந்த மாதிரின்னா அழகாக சாப்பிட்டுக்குதுங்க. நம்ம வந்து இதை வந்து நல்லாவே சீவி நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சு வேக வச்சு இதில் போட்டிருக்கோம். அப்படிங்கும்போது அதை வந்து எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வத்தி வரட்டும். நல்லா கிண்டி முடிச்சாச்சு. இப்போ பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிடுவோம். இப்படி இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம பாட்டிலில் நம்ம வந்து அள்ளி வச்சுக்கிறணும். நல்லா ஆற வச்சு அள்ளி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா அப்படி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த நெல்லிக்காயில் வந்து தண்ணி சத்து நிறையா இருந்துச்சு. ரொம்ப நேரம் நம்ம வந்து இதை அல்வா கிண்ட மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்ததுனால தான் நமக்கு வந்து மண்டவளத்தோட பாகு வந்து தேன் மாதிரி நம்ம காய்ச்சிருக்கோம். அதெல்லாம் ஒன்று சேர்ந்த உடனே அந்த நீர் சத்து இல்லாமல் நல்லா இருக்குது. இப்படி தான் இருக்கணும். நீர் சத்து இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி சலிச்சு போயிடும். இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சு நம்ம பாட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிறணும். சில வீட்டுகளில் வந்து நெல்லிக்காய் மரம் இருக்கும், பெரிய நெல்லிக்காய் மரம். அவங்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மாத கணக்கில் வச்சுக்கலாம். எடுத்து போக வர எடுத்து சாப்பிட்டுக்கலாம். டெய்லி ஒரு ஸ்பூனாக கூட சொல்லுங்கள். சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க.